இல்ல செல்விமா, நீ இவ்வளவு நாளா உன் உடம்ப வருத்திக்கிட்டு வேண்டுதல் செஞ்சதெல்லாம் போதும். இன்னைக்கு உன் உடம்பே நெருப்பா கொதிக்குது. நீ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுமா. உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. சொன்னா கேளு மா. நான் இது எல்லாமே யாருக்காக செய்யறேன்? எல்லாம் வேலுக்காக தானே. இப்படி கஷ்டம் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நான் இந்த வேண்டுதலையே செய்ய ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் இப்படி பாதையிலேயே விட்டுட்டு போனேன். எப்படிமா என்னால எப்படி இருக்க முடியும்? அதுக்காக இப்படி தண்ணில முங்குனா உன் உடம்பு என்னத்துக்கடி ஆகுறது? மா, எனக்கு எதுவும் ஆகாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு அந்த அம்மன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு என் உடம்பு இருந்தாலும் அந்த அம்மன் நான் வேண்டுதலை முடிக்க எனக்கு பலத்தை கொடுப்பா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என் வேண்டுதலை முடிச்சிட்டு தான் வருவேன். செல்வி, சொன்னா கேளு செல்வி. இல்லங்க மா, சொன்னா கேளு. ஏமா அடம் பிடிக்கிற? ஐயோ செல்விமா, என்ன தடுக்காதீங்கம்மா. நான் என் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன். செல்விமா, சொன்னா கேளுமா. வேண்டாமா செல்வி, பாத்து. என்னமா நீ? நான் நல்லாதாம்மா இருக்கேன். செல்வி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உன் உடம்புக்கு முடியாத சமயத்துல மேற்கொண்டு இதை செய்ய முடியுமா? என்னால முடியும் அம்மா. செல்விமா, ஐயோ செல்வி, செல்வி கொஞ்சம் நெல்லு. என்னாச்சு அத்தை? என்ன இது கையில என்ன கொப்பளமா இருக்கு? எங்க காட்டுமா. என்னது? அம்மா, உடம்பு முழுக்க அம்மா போட்டிருக்குமா? ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமாமா, செல்வி மேல அம்மன் இறங்கிருக்காமா. கடவுளே. ஐயா, இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கப்போ இப்படி உடம்பெல்லாம் அம்மா போட்டிருக்கே, இது எப்படி நல்லதா எடுத்துக்க முடியும்? இப்ப என்ன பண்றது? என்னம்மா இது? அம்மா போட்டிருக்குன்னு சொல்றாங்கடி. நாம அவ வேண்டுதலுக்கு தடை பண்ணலாம் நினைச்சோம். அந்த அம்மனே அவ வேண்டுதலை தடை பண்ணி அம்மா போட்டுருச்சு. ஐயா, இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆளும் பரவாயில்ல. நான் வேண்டுதலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில நீ எந்திரிச்சு நடக்க கூட கூடாது. என்னங்க இது? இப்படி வேண்டுதல் செய்ய நினைக்கும் போது இப்படி அம்மா போட்டிருக்கேன். நாங்க இப்ப என்ன செய்யறது, என்னன்னு நினைக்கிறது? யாரும் வருத்தப்படாதீங்க. இத கெட்ட சகுனமா யாரும் நினைக்க வேண்டாம். ஏங்க ஐயா, அம்மனுக்கு வேண்டுதல் செய்ய வந்தவளுக்கு இப்படி அம்மா போட்டிருக்குன்னா அது அபசகுணம் இல்லாம அப்புறம் வேற என்னது? எனக்கு என்னமோ செல்வி அம்மனுக்கு செஞ்ச வேண்டுதல்ல ஏதோ குறை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அம்மன் அதோட கோவத்தை காட்டதான் உடம்பு முழுக்க அம்மையா போட்டு வச்சிருக்கு. சரியா சொன்னடி கீர்த்தி. அம்மா போட்டிருக்கும் போது எப்படி வேண்டுதலை முழுசா முடிக்க முடியும்? அம்மா தாயே, நான் உன்னை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது வேண்டுதல்ல தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு மனசு இறங்கிடுமா. ஆனா இப்படி என் வேண்டுதலை மட்டும் பாதியில நிறுத்துற மாதிரி பண்ணிடாத. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். கலங்காதம்மா, நீ உன் வேண்டுதல்ல இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. நிச்சயமா அந்த அம்மனுக்கு உன் மேல எந்த கோபமும் இருக்காது.